கடலில் குளிச்சாலே நம்மளுடைய உடலுக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். புனித கடலில் நீராடினால் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அமாவாசை நாட்களில் குறிப்பாக நீராடினால் நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு புனித கடற்கரையில் சில பக்தர்கள் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, அவங்க குளிச்சுட்டு அங்கேயே துணியை விட்டுட்டு போயிடுறாங்க. எதற்காக இப்படி பண்ணுறாங்க? இது அடுத்து வர பக்தர்களுக்கும் இடையூறாக தான் இருக்குது. கடல்லையே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி குளிச்சுட்டு ஒரு சில பக்தர்கள் கடல்லையே துணிகளை விட்டுட்டு போயிடுறதுனால அவர்களுடைய கர்ம வினைகள் நீங்கிடும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குது. கண்டிப்பாக கர்ம வினைகள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்காது. நீங்கள் கர்ம வினைகள்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அதற்கு பதிலாக கடவுள்கிட்ட மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. அப்போது உங்களுடைய கர்ம வினைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போகாதீங்க.